அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 கடந்த 12ஆம் தேதி குரூப் 4 நடந்ததுங்க. தேர்வு எப்படி இருந்ததுன்னா மிகவும் கடினமாக இருந்தது தேர்வு. என்ன காரணம்னா அவங்க சிலபஸ் பேஸ்டு கொடுத்தாங்க. அழகு 7 10ஆம் வகுப்பு தரத்துன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா இலக்கண கான்செப்ட் படி கூற்று காரணம், இப்போ சுற்று எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், தன்வினை, பிறவினை, வல்லினம் மிகும், வல்லினம் மிகாயிடம். அப்போ இந்த மாதிரி இலக்கணத்தில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இலக்கணத்தில் எப்படி அந்த கான்செப்ட் பேஸ்டுனா ஒன்று கூற்று காரணத்தை வச்சு கேட்கலாம். செகண்டு 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு இணை எழுத்துக்கள்னால் 4 ஆப்ஷன் கொடுத்து எது இதில் இணை எழுத்துக்கள்னு கேட்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூற்று காரணம் கேட்டால் டைம் மேனேஜ்மெண்ட்டு அதிகமாகும். அப்போ கூற்று காரணம் கேட்டாங்க. இந்த சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள், ஒளி மரபு இதெல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸில் போயிருக்காங்க. சரி, இப்போ நம்மளுடைய கோனார் பொதுத்தமிழ் இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா சிலபஸ் பேஸ்டு இருக்குது. சிலபஸ் பேஸ்னால் டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் முழுவதும் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த புத்தகம் இருந்ததுன்னா இது அவங்க எஸ்எஸ்எல்சி தரத்தில் கேட்டிருந்தால் 95+ எடுக்கலாம். இந்த ஒரு புக்கே போதுமானது. ஸ்கூல் புக்கு எல்லாம் கவர் ஆகிருக்கு இந்த புக்கில். ஆனால் இப்போ அவங்க டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டுறதுல நம்ம அனலைஸ் பார்க்கும்போது இந்த புக்கிலேருந்து 60 மார்க் கேரண்டியாக எடுத்துடலாம். மீதி 40 மார்க் எங்கே சார் போயிருக்காங்க? 40 மார்க் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள், ஒளி மரபு, அப்புறம் தொல்காப்பிய மரபியல்லேருந்து போயிருக்காங்க. அந்த தொல்காப்பிய மரபியல்னால் இப்போ முதலைக்கு என்ன பேர், சிங்கம், அந்த இளமை பேரெல்லாம் அதில் தொல்காப்பிய மரபியல்லேருந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கோனார் அகாடமியில் உங்களுக்கு அந்த 40 மார்க்கும் புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நன்னூல் இந்த புத்தகம் இருக்குது. நன்னூல் சொல் அகராதின்னு சொல்லிட்டு கோனார் சொல் அகராதி, அதாவது சொல்லும் பொருளும் இருக்குல்ல, அது இந்த புத்தகத்தில் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் சொல் அகராதி புக்கு தான், ரைட்டுங்களா? இந்த அந்த சொல் அகராதி இதில் தான் கேட்டிருக்காங்க. இதுலேயும் இருக்குது. அவங்க கேட்ட டிஎன்பிசி கேட்ட எல்லா கொஸ்டினுமே இருக்குது. எக்ஸ்ட்ரா வெளியில் போனதை சொல் அகராதி இதிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகம் ஊரும் பேரும், அடுத்தது தொல்காப்பிய மரபியல் அந்த புக்ஸ் வரணும். அது வந்துடும், 1-2 டேஸில் வந்துடும். இந்த புக்கு பார்த்தா தமிழ்நாட்டின் தல வரலாறுகளும் பண்பாட்டு சின்னங்களும் இந்த புக்ஸு. அப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் நம்ம போய் தான் ஆகணும். இனிமேல் நம்ம படிக்கிறத சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ எப்படி சார் நம்மளுடைய இப்போ கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 180, 160, 170 இருக்காது. 140, 150 இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். என்ன காரணம்னா எல்லாமே ஒரு 60 மார்க்கு படித்ததும் அந்த 40 மார்க்கு உங்களுக்கு பழைய அவுட் ஆஃப் சோர்ஸில் போயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி 40 மார்க்கு, 40 மார்க்கு பாஸ் மார்க்கு. அப்போ ஃபஸ்ட்டு 60 மார்க்கு அனலைஸ் பண்ணணும். எப்படி கேட்குறாங்க இதுவரை இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த குரூப் 4 கிளாஸை இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2வது பொறுத்துக கேட்டிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு 60 மார்க்கை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ 40 மார்க்கு இல்லை 50 மார்க்கு ஆகணும் அவுட் ஆஃப் சோர்ஸ் போகும்போது, அதை பிறகு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இலக்கணத்தை மேக்ஸ் மாதிரி நம்ம கான்செப்ட் படி படிச்சிடணும். கான்செப்ட் படி இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 60 மார்க் எடுத்துக்கலாம். மீதி 40 மார்க்கு நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிடும், ரைட்டுங்களா? அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் இது இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேணாம். அவங்க எங்கே இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. as per சிலபஸ் பேர் தான் கேட்குறாங்க. சொல் அகராதி
நீங்கள் ஏதோ ஒரு சொல்லகராதி நிறைய இருக்குது, சொல்லகராதி புக்கு வாங்கினீங்கன்னா அதில் கரெக்டாக இருக்குது. அவங்க ரொம்ப அவுட் ஆஃபில் போனால் அந்த நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருந்துட்டோம் நம்ம. அதனால் இப்போ இந்த கோனார் சொல்லகராதில் பார்த்தா அவங்க கேட்ட கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி அறிஞ்சொரு பொருட்கள் இந்த புக்ஸ் வாங்கினாலும் அதே இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ பயப்பட தேவை. அந்த 40 மார்க் அவுட் ஆஃப் சோர்ஸை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பு குரூப் 2 2A 4 எல்லாத்துக்குமே கவர் ஆகுது. இன்றைக்கி பார்க்குற இலக்கணம் இன்றைக்கி வகுப்பு 1 ஆரம்பிச்சலான்னு இருக்கான். டெய்லியுமே ஒவ்வொரு கிளாஸு ஒரு 60 நாளில் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். தமிழ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு இந்த கொஸ்டின்ஸ் இலக்கண வகுப்பு 1 கிளாஸ். இலக்கணம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், படிக்கக்கூடாது. மேக்ஸ் மாதிரி இலக்கணத்தை என்ன செய்யணும்னா நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். நம்ம இலக்கணத்தை படிக்கக்கூடாது எதையுமே. இந்த ஓர் எங்கே பயன்படுத்தணும், ஒரு எங்கே பயன்படுத்தணும் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த குரூப் 4ல் ஒரு மார்க்கை நீங்கள் அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போனார் அகாடமி, இந்த போனார் புதுத்தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே டைரெக்டாக 48 பேஜ். இந்த புக்கு இப்போ தான் வந்தது. இங்கே பாருங்க, ஓர் இந்த ஸ்டேட்மெண்ட் இதே தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, பார்க்கலாம். இப்போ ஓர் எங்கே பயன்படுத்தணும், ஒரு எங்கே பயன்படுத்தணும் தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினை எளிமையாக அடிச்சிடலாம். சரி, உயிரெழுத்து எல்லாருக்குமே தெரியுங்க. படிக்கிறவங்க டிஎன்பிசியில் வராங்க. உயிரெழுத்துன்னா ஆ ஆ இ இ உ உ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. உயிரெழுத்து 12 எழுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ உயிரெழுத்து இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உதாரணம் சொல்லலாம், எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஓர் ஏரி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சு இலக்கணத்தை அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்காதீங்க. தயவு செய்து மனப்பாடமும் ஸ்டேட்மெண்ட்டை படிக்காதீங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிளை எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்துக்காட்டை எடுத்து வச்சுக்கணும். இதிலிருந்து ஸ்டேட்மெண்ட்டை நாம்ளே உருவாக்கணும். ரைட்டுங்களா? ஸ்டேட்மெண்ட்டை நாம்ளே உருவாக்கணும். இது மறக்காது. மேக்ஸ் மாதிரி எக்ஸாம்பிளை எடுத்து வச்சுக்கணும். இதிலிருந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துடணும். இப்போ ஓர் எங்கே பயன்படுத்தணும்னா உயிரெழுத்து துவங்குவதற்கு முன்பு, உயிரெழுத்து முதல்ல வந்ததுன்னா அங்கே ஓர் பயன்படுத்த வேண்டும். ஒரு சொல், ஒரு எழுத்து தொடங்குவதற்கு முன் உயிரெழுத்து வந்தால் அப்போ ஓர் பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்க, ஊ உயிரெழுத்தா, ஏ உயிரெழுத்தா. அப்போ ஒரு சொல் தொடங்குவதற்கு முன் அப்படியே பாருங்க, இப்படியே எழுதலாம். நீங்க ஒரு சொல் தொடங்குவதற்கு முன்பு உயிரெழுத்து வந்தால், அதாவது ஒரு சொல், ஒரு எழுத்து, ஒரு சொல் தொடங்குவதற்கு முன் உயிரெழுத்து வந்தால் அங்க ஓர் பயன்படுத்த வேண்டும். ஏரி, ஏரி உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால ஓர் பயன்படுத்துறோம். ரைட்டுங்களா? ஓர் எங்க பயன்படுத்தினா ஒரு சொல் தொடங்குவதற்கு முன்பு உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும்.
ரைட்டுங்களா? சரி, அடுத்தது பார்ப்போம். இப்ப ஒரு எப்படி வருதுன்னா, ஒரு நகரம், ஒரு வீடு. ஒரு சொல் தொடங்குவதற்கு முன் ஒரு சொல் தொடங்குவதற்கு முன்பு உயிர்மை எழுத்து வந்தால் அங்க ஒரு பயன்படுத்த வேண்டும். ஒரு சொல் தொடங்குவதற்கு முன்பு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்த நகரம், உயிர்மை எழுத்து வந்திருக்கா, அதனால ஒரு பயன்படுத்த வேண்டும். வீடு, அப்ப ஒரு சொல்லுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை, ஓர்னா உயிரெழுத்து, ஒரு சொல் தொடங்குவதற்கு முன் உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஒரு சொல் தொடங்குவதற்கு முன்பு உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். ரைட்டுங்களா? சரி, இப்ப முடிஞ்சிடு. இதான் கான்செப்ட். இதை வச்சு ஒரு கொஸ்டின் போடலாம். இப்ப 2025 குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டினை நம்ம போடுவோம். அப்போ இந்த மாதிரி கூற்று காரணம் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டினை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்தீங்கன்னா மறக்காது. ரைட்டுங்களா? இப்போ கூற்று இங்கே பாருங்க. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம், உயிர் எழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்ப ஒரு அணில் மரத்தில் ஏறியது கூற்று. காரணம், உயிர் எழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். இந்த தான் கொடுத்திருந்தாங்க குரூப் 4ல. இப்ப நமக்கு கான்செப்ட் என்ன, உயிர் எழுத்து எழுதி வச்சுக்கலாம். நீங்க உயிர் எழுத்து வந்தால் ஓர், உயிர்மை வந்தா ஒரு. அப்ப இங்க உயிர் எழுத்து வந்தா இங்க கண்டிப்பா ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்ப கூற்று தவறு. காரணம், உயிர் எழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஆமா, உயிர் எழுத்துக்கள் தொடங்குவதற்கு முன், ஒரு சொல் தொடங்குவதற்கு முன் உயிர் எழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்தணும். ரைட்டுங்களா? அப்ப இலக்கணம் இந்த மாதிரி கான்செப்ட் படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவான். நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம குரூப் 4 படித்தாங்க மாணவர்கள், அவங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எந்த ஃபீஸும் வேண்டாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இந்த எந்த ஃபீஸும் வேண்டாம். இப்போ நம்ம இலக்கணம், தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3 வகுப்பும் டெஸ்ட் உங்களுக்கு கிளாஸ் வகுப்பு கொடுத்துட்றோம், டெஸ்ட்டு கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? இப்போ எப்படி போனோம், இந்த ஒரு 75 டேஸ், ஒரு 70 டேஸ் உங்களுக்கு கிளாஸு
இது டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவோம். இப்போ இலக்கண வகுப்பு கிளாஸு எப்படின்னா வீடியோ கிளாஸாக கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? வீடியோ கிளாஸாக கொடுத்துருவோம். தனிப்பட்ட முறையில் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், சொல்லி கொடுத்துருவோம். மேக்ஸ் டெய்லியும் ஒரு குறைஞ்சது ஒரு 5 கணக்கு வீடியோ ஒரு சிலபஸ் வைஸாக அதை மேக்ஸ் எப்படி கொண்டு போகலாம்னா இருக்குன்னா அதை சிலபஸ் வைஸாக ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். அப்போ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோம், ப்ளஸ் சிலபஸ் வைஸாக பார்க்குறோம், ப்ளஸ் ஸ்கூல் புக்கு. அப்போ ஸ்கூல் புக் மேத்தமெட்டிக்ஸில் 20 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். ரைட்டுங்களா? ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டை பேசிக் சொல்லி கொடுத்துட்டு இப்போ பாலிட்டிக்னா லக்ஷ்மிகாந்தன், தமிழ் சமுதாய வரலாறா ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு சு வெங்கடேசன் அந்த ஆத்தர், அந்த புக்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ அதேமாதிரி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, இது யூனிட் எக்கனாமிக், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அதில் யார் ஸ்பெஷலிஸ்ட் ரைட்டுங்களா? அதில் நல்ல அவங்க யூபிஎஸ்சிக்கு எந்த அதாவது ஐஏஎஸ் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரெஃபரன்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஜிஎஸ் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் சொன்னோம்னா நம்மளுடைய அந்த ஏ டு இசட் ஃபுல்லாகவே நம்ம மைண்ட்ஸில் ஓடணும். இப்போ ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் மெட்டீரியலை தேடி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கவும் முடியாது. நீங்கள் ஒரு மெட்டீரியலை படிப்பீங்க, கடைசி நேரத்தில் யாராவது ஒரு மெட்டீரியல் கிடச்சா படித்ததை விட்டுடுவீங்க. நமக்கு மார்க் வராத காரணம் என்னன்னா நம்ம படிச்சிருப்போம், லாஸ்ட் 1 மந்தில் ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக யாராவது டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ கிளாஸ் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் வரும்போது நம்ம படித்ததை விட்டுட்டு புதுசாக இருக்கிறத நம்ம படிப்போம், அப்போ படித்ததை மறந்துடுவோம். ரைட்டுங்களா? அந்த தப்பு பண்ண தேவையில்லை. இப்போ இலக்கண வகுப்பை பொறுத்தளவு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இது அப்படியே வீடியோ கிளாஸாக கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நடந்த கிளாஸை நோட்டு போட்டு அழகாக எழுதி காப்பி பண்ணிவிடுங்க. இது மறக்காது. டவுட் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க, நான் சொல்லி கொடுத்துறேன். நன்றி, வணக்கம்.